விடாது பெய்த மழை தத்தளிக்கும் தென் மாவட்டங்கள். டிசம்பர் முதல் வாரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை மிக்ஜாம் புயல் பதம் பார்த்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களை மழை வெளுத்து வாங்கி வருகிறது. மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளது. ஒரு ஆண்டு முழுவதும் பெய்யும் மழை அளவு ஒரே நாளில் பெய்த நிலையில் இந்த 4 மாவட்டங்களில் உள்ள பல்வேறு ஏரிகள், குளங்கள் நிரம்பி மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 1 லட்சம் கன அடி நீர் திறந்து விடப்படுகிறது. மழை அளவை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 24 மணி நேரத்தில் 93 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது சென்னையில் மிக்ஜாம் புயலில் அதிகபட்சமாக பெய்த அளவில் 2 மடங்காகும். சாலைகள், தண்டவாளங்கள் ஆகியவை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மழைநீரில் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்செந்தூரில் இருந்து சென்னை புறப்பட்ட திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மழை காரணமாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 21 மணி நேரமாக உணவு, தண்ணீரின்றி மக்கள் தவித்து வரும் நிலையில் ஹெலிகாப்டர் மூலமாக உணவு விநியோகிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நிவாரணப் பணிகளை பொறுத்தவரை தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், கீதா ஜீவன் ஆகியோர் களத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் கூடுதலாக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, ராஜகண்ணப்பன் ஆகியோரை நியமித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் அமைச்சர்கள் நெல்லைக்கு விரைந்து நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்து வெள்ள நீரில் தென் மாவட்டங்கள் தத்தளித்து வரும் நிலையில் காலநிலை மாற்றமே இது போன்ற சீரற்ற மற்றும் காலநிலை தவறிய மழைக்கு காரணம் என சூழலியல் செயல்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென் மாவட்டங்களில் ஏராளமான நீர்நிலைகள் நிரம்பிய பிறகும் சாலைகளில் பெருக்கெடுத்து மழை நீர் ஓடி வருகிறது. இதை பார்க்கும்போது சென்னையில் இதே அளவு மழை பெய்திருந்தால் நிலைமை என்னவாகி இருக்கும் என்று சென்னை மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதையும் மறுக்க முடியாது.